ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாக் கிளாக்கோட ஃபுல் மாடல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து கிளாக் தான். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எழுதுங்க, ஓகேவா? சிலாகிசமோட வீடியோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. சிலாகிசம் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் இருக்குது. இந்த டெஸ்ட்டில் வந்து சிலாகிசம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து நான் சிலாகிசமோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் போட்டுறேன், ஓகேவா? சரி, ஓகே. கிளாக்கில் வந்து ஃபுல் மாடல் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். மாடல் 1 என்னென்னா, நம்பர்ஸ் வரும்ல, அதாவது எத்தனை முறைன்னு கேட்குற எல்லாமே வந்து மாடல் 1ல் வந்து வந்துடும், ஓகேவா? ஒரு நாளில் வந்து எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா 22, ஓகேவா? 12 ஹவர்ஸ்க்கு வந்து 11 முறை தான் இணையும். ஏன்னா அந்த 11லேருந்து அந்த 1க்குள்ளே ஒரே ஒரு டைம் தான் வந்து இணையும். அதனால் 12க்கு 11 24 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டால் 22 முறை வந்து இணையும்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்தது பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துறது, இதுவும் வந்து 22 முறை தான், ஓகேவா? இந்த ஷார்ட்கட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த இதான் பாருங்கள். 11க்கும் 1க்கும் மணிக்கு இடையே எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு முறை தான் மேற்பொருந்தும். சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். இப்போ இதில் பாருங்கள், இது எத்தனை முறை ஒன்றுக்கொன்று இணையும்னு கேட்டிருக்கோம், கரெக்டாக? இது வந்து மேற்பொருந்துறது ஒரே நாளில், கரெக்டாக? இது என்ன கொடுத்துருக்காங்க? மேற்பொருந்துறது தான் 11-1ல் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரே நேர்கோடுனா ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? இங்கிட்டு பெரிய முள் இருந்தால் இங்கிட்டு சின்ன முள் இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை முறை நிற்கும்னா 22 + 22, ஒரு நாளில் 44 முறை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இருக்குமா, ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்தது, ஒரு கடிகாரத்தில் ஒரு நாளில் ஒன்றுக்கொன்று எத்தனை முறை செங்குத்தாக இருக்கும்? ஒரே நேர்கோடுனாலும் 44 தான், செங்குத்தாக இருக்குன்னு கேட்டாலும் 44 தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டாலும் என்ன தான் வரும்? 44 தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டா 22 முறை, ஓகேவா? ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில், ஒரே நேர்கோட்டில் அமைகிறது வேற, எதிரெதிர் திசையில் அமையும் அப்படின்னு கேட்டால் 22 முறை வந்து அமையும், ஓகேவா? ஒரு நாளில். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து எழுதி வச்சு என்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக எழுதிக்கோங்க, ஓகேவா? அப்படி எழுதுனீங்கன்னா தான் இந்த கொஷின்லாம் கேட்குறப்போ உட்காந்து வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்மள்ட்ட கடிகாரமும் இருக்காது, ஓகேவா? ஷார்ட்டாக கேட்டு விட்டு போயிடுவாங்க இதெல்லாம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள். இந்த கிளாக் மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த 1, 2, 1க்கும் 4க்கும் 2க்கும் 3க்கும் 3க்கும் 4க்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நடுவில் எத்தனை டிகிரி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 30 டிகிரி இருக்கும், ஓகேவா? மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி. என்னென்னா ஒன்றுமே இல்லை, மொத்த ஹோல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி, ஓகேவா? 360 டிகிரி டிவைடட் பை 12 போட்டால் என்ன வரும்? 30 டிகிரி வரும், ஓகேவா? அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ பாருங்கள். இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க. 8:30 என்ற நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் இடையே அடையும் கோணம் காண்க. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவேன் இந்த கிளாக் எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறத நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, கோணம் கணக்கு கேட்டால் இதெல்லாம் வந்து விட்டுருங்க, ஓகேவா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 30 வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து இங்கே 30, இங்கேருந்து இங்கே 30, இதுக்கு நடுவில் எவ்வளோ இன்னும் மிச்சம் இருக்குது அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது மைனூட்டாக. நான் மைனூட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன், ஓகேவா? கோணம் காண்க அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும். ஹவர்ஸ் இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் இன்ட்டு லெவல் பை 2, ஓகேவா? என்னது?
ஹவர்ஸ் இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் இன்ட்டு 11/2. ஹவர் என்னது 8, 8 இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் எவ்வளோ 30 இன்ட்டு 11/2. இதிலே ஹவர்ஸ்னால் 8ன்னு தெரியும், மினிட்ஸ்னால் 30ன்னு தெரியும். அதை வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் மட்டும் போடுங்க. கோணம் கேட்டாங்கன்னா ஓகேவா, கோணம் கேட்டாங்கன்னா ஹவர்ஸ் இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் இன்ட்டு 11/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 75 டிகிரி. இதுதான் வந்து அதுக்குடைய கோணம். ஓகேவா, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், 7:22 மணி கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹவர்ஸ் இன்ட்டு 30 மேலே செஞ்சது வேண்டாம். மேலே செஞ்சது வந்து என்ன, அதான் நான் இப்போ சொன்னேன்னா, இப்போ இதுக்கு நடுவில் 30 இருக்கும், இதுக்கு நடுவில் 30 இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ ரிமைனிங் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க்கு. அதனால் அது வேண்டாம். இந்த இது பாருங்கள், ஹவர்ஸ் இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் இன்ட்டு 11/2. ஹவர்ஸ் என்னது 7 இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் என்னது 22 இன்ட்டு 11/2. அதை அடித்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 89 வருது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 89 டிகிரி. ஓகேவா, சரி ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், 5:15க்கு கோணம் கேட்டிருக்காங்க. ஹவர்ஸ் இன்ட்டு 30 மைனஸ் மினிட்ஸ் இன்ட்டு 11/2. அவ்வளோதான். ஹோம்ஒர்க் சம் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. அதோட ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சரி ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து மேற்பொருந்துதல் மாடல். இப்போது கோணம் கண்டுபிடிச்சோம். கிளாக்கில் வந்து ஃபஸ்ட்டு கோணம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து மேற்பொருந்துதல் மாடல். மேற்பொருந்தல் வச்சு ஒரு கணக்கு கேட்பாங்க. ஓகேவா, அது எப்படின்னு பார்க்கலாம். 2 to 3 மணிக்கு இடையே எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும். இப்போது 2க்கும் 3க்கும் நடுவில் 2, 3 கிளாக்கில் 2, 3 இந்த இருக்குது. ஓகேவா, இந்த 2, 3க்கு நடுவில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்று போல் இப்படி மேற்பொருந்தி நிற்கும்ல, அது வந்து எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி 2, 3ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 2 மட்டும் எடுத்தால் என்ன வந்துடும், இந்த இடத்துல வந்திருக்கா, இந்த 2, 2 வந்துடும். ஓகேவா, இந்த இப்போ 2, 10, 2, 15 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 5 நம்மளுக்கு தெரியும்ல. 2னா அதாவது இப்போ கிளாக்கில் வந்து 2னா என்ன வரும், 10ன்னு வரும். கரெக்டாக 3னா என்ன வரும், 15ன்னு வரும். அதான் 2 இன்ட்டு 5. அப்போது 2 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 10 வந்துடும். 3 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 15 வந்துடும். அப்போ 2, 10, 2, 15. இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை, கீழே வர்றது அதிகமாக வர்றது வேணாம், அதை அடிச்சு விட்ருங்க. 2, 10 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போது இதை ஷார்ட்டாக செய்யணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த 2 எடுத்துக்கணும். 2 இன்ட்டு 5 போட்டு அதையும் எடுத்துக்கணும். ஓகேவா, 2, 10 இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மிச்சம் எதுவுமே இதில் வந்து மைண்டில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, சரி ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லை, இந்த மினிட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடம் வேணாம், இதுலேருந்து இது வந்திருக்கும். ஓகேவா, மினிட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு 10 11ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, மினிட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மினிட்ஸை 11ஆல் டிவைட் பண்ணணும். இது 11ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா மேலே வந்து என்ன இருக்குது, கீழே உள்ளதை விட மேலே உள்ள நம்பர் சின்னதாக இருக்குது. கரெக்டாக, அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, அது கூட அப்படியே வந்து பக்கத்தில் போட்டுறணும். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 2 மணி 10, 10/11. இதுதான் ஆன்சர். ஓகேவா, சரி ஓகே. அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள். 3க்கும் 4க்கு இடையே பெரிய முள்ளு சிறிய முள்ளு ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துதல். அப்போது 3க்கு 4க்கு அப்போ 3 தான் எடுப்பீங்க. 3 இன்ட்டு 5 15. 3, 15 மட்டும் நம்மளுக்கு போதுமானது. அதுக்கடுத்து அந்த 15 எடுப்பீங்க. அந்த 15 எடுத்து என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 11 போடுவீங்க. இதை 11ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ முடிஞ்சால் என்ன பண்ணணும், ஒரு தடவை டிவைட் பண்ணிடணும். ஒரு 11ஆ 11, ஒரு 11ஆ 11. அப்போ 1. அப்போது 11ஆல் டிவைட் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 4/11. அப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 1 4/11 வந்திருக்கா. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 15ங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. கரெக்டாக, இந்த 15 கூட இந்த ஹோலாக வர்ற 1ஓ 2ஓ எவ்வளோ வருதோ அதை ஆட் பண்ணிடணும். ஒன்றுமே இல்லை. அப்போனா 3 16 4/11. இதுதான் ஆன்சர். ஓகேவா, அதுக்கு அடுத்த கணக்கு பார்க்கலாம். மேற்பொருந்தல் கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, 9க்கும் 10க்கும் இடையே மேற்பொருந்தல். அதே தான். அப்போ 9 45ன்னு எடுப்பீங்க. கரெக்டாக, 9 இன்ட்டு 5 45. இந்த 9 50 தேவையில்லை. 9 45 எடுப்பீங்க. 45 11ஆல் டிவைட் பண்ணுவீங்க.
அதில் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே. அதே மாதிரி 7க்கும் 8க்கும் இடையில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட். ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கணும். ஓகேவா? 4க்கும் இப்போது மேற்பொருந்தல் பார்த்துட்டோம், கோணம் பார்த்துட்டோம். இது ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இருக்குது, செங்கோணத்தை அமைக்கிறது ஒன்று இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல் முடிஞ்சிடும். அடுத்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே கான்செப்ட் தான். நான் சொன்னதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4க்கு 5க்கு அந்த மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் எடுத்துக்கணும். 4 4 எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் லைனுன்னா 4 × 5ன்னு போட்டு 20 எடுக்கக்கூடாது. அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. மேற்பொருந்தல் கணக்குனா மட்டும்தான் அப்படி எடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன்னா அப்படி எடுக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4க்கு 5க்கு இடையில் எப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ என்னென்னா, இப்போது 4க்கு 5க்கு ஓகேவா? அப்போது 4க்கு 5 இந்த இந்த 2க்கு நடுவில் தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்க போகுது. அது நம்மளுக்கு தெரியும்ல. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன்னா மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும்? 180 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனா எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. அப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் கேட்குறாங்க. அப்போ அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னேன்? 30 டிகிரி சொன்னேன். அப்போ இது ஒரு 30, இது ஒரு 30, 60, இது ஒரு 30, 90, இது ஒரு 30, 120, இது ஒரு 30, 150, இது ஒரு 30, 180. கரெக்டாக? அப்போது இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது? 11 to 12. கரெக்டாக? சாரி, 180 எங்கே வருதுன்னு பாருங்கள். 180 எங்கே வருது? 10க்கும் 11க்கும் நடுவில் வருது. அப்போது 10 × 5 என்ன வரப்போகுது? 50. 11 × 5 என்ன வரப்போகுது? 55. இந்த வர்றது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எதுக்கு நடுவில் 180 வருதுங்க. இது படம் தப்பாக வரைஞ்சிருக்காங்க. கோடு இங்கே வரணும். ஓகேவா? இப்படி வரணும். சரி, ஓகே. நீங்கள் அப்போ இல்லைன்னா 4 போட்டு அதுக்கு நேராக இப்படி கோடு போட்டிங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போது 180 எனுங்க 10க்கும் 15க்கும் அந்த 450ங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 450 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? 50/11 அதை அடித்தா என்ன வருது? 4 6/11 வருதா? அப்போ இந்த 4 6/11 என்ன பண்ணுவீங்க? 50 கூட கூட்டிடுவீங்களா? அப்போ 54 6/11. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். அதே இடையில் வந்து நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் எப்போ வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்போ? 7க்கு 8க்கும் நடுவில். இப்போ 7க்கு 8க்கும் இப்படி போட்டால் இங்கே இப்படி போகும். கரெக்டாக? நேர்கோடு. சரி, ஓகே. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் பார்ப்போம். இப்போ 7க்கும் 8க்கும் இப்போது 7க்கு 8க்கும் பார்க்குறப்போ அதுக்கடுத்து பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ? 30 30 30 90 வந்துடுச்சா? இது 120, அதுக்கடுத்து இது 150, இது 180. அப்போது 1க்கு 2க்கும் நடுவில் வருது. அப்போ 7 5 இல்லைன்னா 7 10. கரெக்டாக? அப்போ 7 5 7 5 மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 5/11 தனியாக போடுவீங்களா? 5/11 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ 5/11 அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் என்னதுன்னா செங்கோணம் 90 டிகிரியில் வந்து அமைகிறதா என்னது? ரைட் ஆங்கிள். 90 டிகிரியில் வந்து வர்றது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5:30க்கும் 6 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தை அமைக்கும்? செங்கோணம் வந்து 2 கான்செப்டாக கேட்கலாம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. 5:30க்கு மேலே தான் கேட்டுட்டாங்க. அப்போ 5:30னா 6லேருந்து இந்த 12க்குள்ளே வர்ற இடத்துல தான் வந்து செங்கோணம் வந்து அமையணும். கரெக்டாக? அப்போது இதே செங்கோணம் இந்த பக்கமும் அமையும். கரெக்டாக? செங்கோணம் மட்டும் ஒரு கிளாக்கில் 2 இடத்துல அமையும். இந்த சைடும் அமையும், இந்த சைடும் அமையும், இந்த சைடும் அமையும். கரெக்டாக? ஆனால் இவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்க? 5:30ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5:30 கொடுக்கல. இங்கே பாருங்கள். 4க்கும் 5க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்களா? அப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் 2 டைம் செங்கோணம் வரும். இந்த இடத்துல இருக்கா? இங்கே இந்த இந்த இது ஒரு செங்கோணம். 4 5க்கு ஒரு செங்கோணம் வருது. 4:38 2/11க்கு ஒரு செங்கோணம் வருது. ஓகேவா? செங்கோணம் மட்டும் நல்லா பார்க்கணும். அரை 5:30 அப்படின்னு கொடுத்துட்டா 5:30க்கு மேலே. இதேவும் 5க்கும் 6:30க்கும் நடுவில் 5க்கும்
6:30க்கும் நடுவுலன்னு கொடுத்தா இந்த பக்கம் உள்ள செங்கோணத்தை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதை நல்லா கண்டுபிடிச்சி போடணும் என்னங்கிறத. ஓகேவா? சரி, ஓகே. இது ரொம்ப ஈஸி தான். 5:30க்கும் 6 மணிக்கு இடையில வந்து எந்த நேரத்தில் வந்து பெரிய முள்ளும் சிறிய முள் வந்து செங்கோணத்தை அமைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 5:30க்கும் 6க்குன்னா டைம் எங்கே இருக்கும்? கரெக்டாக இது இங்கே எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே சம்திங் ஏதோ ஒன்று இருக்க போகுது. இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, ஒரு 3 3 3 6 60 90 டிகிரி தான் செங்கோணம். அப்போ இங்கிட்டு பாதி இருக்க போகுதுன்னா அப்போ இங்கனக்குள்ளே பாதி தானே இருக்கும். கரெக்டாக? அப்போது 8க்கும் 9க்கும் நடுவில் வருது. அப்போ 8னா 40, 9னா 45. அப்போ 5:40 மட்டும் எடுத்துக்கலாமா? 40/11. மிச்ச கான்செப்ட் எல்லாமே இது தான். இந்த 5:40ங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. ஓகேவா? 40/11 3/11 வந்துடும். அதை கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? 5:43 7/11. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், 4க்கும் 5 மணிக்கு இடையில் செங்கோணத்தை அமைக்கும். 4க்கு 5க்கு எப்போ இடையில செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 4க்கு 5க்கு இடையில மணிமுள் வந்து இங்கே தான் இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ இங்கேக்குள்ளே சம்திங் ஏதோ ஒரு டிகிரி இருக்கும். அது என்னன்னு தெரியாது. சரி, ஓகே. இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 60. அப்போ இதுக்கு நடுவில் கொஞ்சம் வந்துச்சுன்னா வந்து 90 வந்துடும். இதே சேர்த்து 90 வந்துடும். கரெக்டாக? அப்போ 1க்கும் 2க்கும் நடுவுலையும் வரும். இப்போ இங்கிட்டு பாருங்கள், இங்கே ஒரு சம்திங் டிகிரி இருக்குது. இங்கே ஏன் டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த முள் நடுவில் இருக்குது. கரெக்டாக? அதனால சொல்கிறேன். சரி, ஓகே. இங்கே ஒரு சம்திங் டிகிரி இருக்குது. அப்போ இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 60. அப்போ இங்கே கொஞ்சம் போல் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? 90 வந்துடும். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு செங்கோணம் வரும். ஓகேவா? இங்கே ஒரு செங்கோணம் வரும், இங்கே ஒரு செங்கோணம் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த பக்கம் ஒரு செங்கோணம் வந்து 4 5ல் வருது. அப்போ 4 5 5/11 அப்படியே போட்டுருவீங்க. கரெக்டாக? இந்த பக்கம் 7க்கு 8க்கு நடுவில் வருது. 7க்கு 8க்கு நடுவில்னா 7னா 35, 4 35, 35 என்ன பண்ணுவீங்க? 11ஆல் டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரை அப்படியே கூட்டிடுவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், 6 மணிக்கு 7 மணிக்கு இடையில் செங்கோணம் அமைக்கிறது. இதுவும் சேம் தான். 2 டைம் வரப்போகுது. இந்த பக்கம் ஒரு டைம், இந்த பக்கம் ஒரு டைம். செங்கோணம்னா 90 டிகிரி, நேர்கோடுனா 180 டிகிரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், கடிகாரத்தை அதாவது சாரி, தப்பாக எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து வாட்டர் இமேஜ், செகண்ட் உள்ளது வந்து மிரரில் கண்ணாடியில் பார்க்குறது. ஓகேவா? சரி, இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின் தான். கடிகாரத்தை தண்ணியில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீர்பிம்மம் ஒன்றும் இல்லை, தண்ணியில் பார்த்தா எப்படி தெரியும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 18 30 18 30 18 30 தண்ணினா 18 30, கடிகாரத்துக்கு தண்ணினா 18 30 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 30 18 30. அந்த 18 30 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 18ல் 1 கழிச்சா என்ன வந்துடும்? 17 வந்துடும். ஓகேவா? ஒரு நிமிஷம்னா என்ன 60 வருமா இங்கனக்குள்ளே? அங்கே 1 எடுத்தோன்னா இங்கே 60 நிமிஷத்தை சேர்ப்பீங்களா? கரெக்டாக? அப்போ 60 சேர்த்திங்கன்னா இங்கே என்ன வந்து 90 வந்துடுமா? அதே தான் இந்த 17 90ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? 18 30 ஆப்வியஸாக ஈக்குவல் டு 17 90 2 ஈக்குவல் தான். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணிக்குனா. ஓகேவா? வாட்டருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட்டர் இமேஜ் பாருங்கள். இப்போது 10 30க்கு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 18 30லேருந்து என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதே பாருங்கள், வாட்டர் இமேஜ் 12 40ன்னு கேட்டிருக்காங்க. 12 40ங்கிறப்போ நம்ம இந்த 18 30 எடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கும். 12 40, அதாவது 30க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த 18 30 எடுக்கக்கூடாது. 17 90 வச்சு கழிக்கணும். ஓகேவா? 17 90 வச்சு கழிக்கணும். 17 90 வச்சு கழிச்சா என்ன வரப்போகுது? அப்போ 17 90 5 50. ஓகேவா? அதே மாதிரி தான் வாட்டர் இமேஜ் 5 18க்கு இருக்குது. அப்போ 18 30 கீழே தான் இருக்குது. அப்போ 18 30 30க்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 17 90 எடுத்துக்கணும். 2 ஒன்று தான். நம்ம வந்து நிமிட்ஸ் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. கடிகாரம் கண்ணாடி பாருங்கள், மிரரு கண்ணாடி 12 கண்ணாடியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 இல்லைன்னா 11 60 2 ஒன்று தான். ஓகேவா? 12 வந்து ஹோல் நம்பராக கொடுக்குறப்ப பண்ணிடுவோம். 11 60ங்கிறது மினிட்ஸில் கொடுக்குறப்ப 11 60 எடுத்துப்போம். ஓகேவா? 2 ஒன்று தான். 11 60 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 11 60 12 வேறு வேறையா? இல்லை, ஒன்று தான். ஓகேவா? அப்போது கண்ணாடினா 11 60, வாட்டர்னால் என்ன பண்ணணும்? 18 30 17 90. அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. 11 60. இப்போது 8 15 என்ன பண்ணுவீங்க? 11 60ல் கழிப்பீங்க. கரெக்டாக? அப்போ 3 45 வந்துடும். அவ்வளோதான் மிரருக்கு. அதே தான் 11 60ஆல் எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்து அதே தான், இங்கே போட்டு செய்யணுனாலும் செய்யலாம்.
இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன 11:60யும் 12 ஓகேவா? அதுக்கு 11:60 12ங்கிறது எதுக்கு? கண்ணாடிக்கு. தண்ணிக்கு என்னது? 17:91 18:30 ஓகேவா? இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழே உள்ள ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ளது தான். இதை வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரும் இருக்குது ஓகேவா? தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். என்ன சொல்கிறது? ஸ்லாகிசமோட வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போட்டுறேன் ஓகேவா? சரி ஓகே. டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா எழுதுங்க. எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.